தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஊரா போய் நாங்கள் தமிழ்நாட்டை மீட்க போகிறோம், மக்களை பாதுகாக்க போறோம்லாம் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், அடிப்படை நாளைக்கு அந்த தீவிர வாக்கு சேகரிப்பு திட்டம் என்பது 2024 தமிழ்நாட்டுக்கும் வரப்போகுது. அப்ப எவ்வளவு பேருடைய வாக்குரிமை இங்க பறிக்க போறாங்கன்னு தெரியாது. இவ்வளவு பெரிய பிரச்சனை நாடாளுமன்றத்தில் நடக்கிற போது ஏன் அதிமுக எம்பிக்கள் ஒரு வாயை கூட திறக்க மாட்டேங்கிறாங்க? மணிக்கணக்கா நாள் கணக்கா பேட்டி கொடுக்கிற, நாள் கணக்கா பத்திரிகையாளர் பேசக்கூடிய எடப்பாடி ஏன் இந்த தீவிர வாக்கு சேவை திட்டத்தை கைவிடணும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா எடப்பாடி அந்த எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல முடியாத ஒரு எடுபுடி பழனிசாமியா மாறிட்டார். அதான் உண்மை. இன்னைக்கு பாஜக எது செய்தாலும் அதுக்கு ஒத்துழையாக தான் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மாறி இருக்கிறாருங்கிறத நான் சுட்டி காட்ட விரும்புறேன். என்ன சொல்ல போனா அவர் கம்யூனிஸ்டுகளை பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்களை விமர்சனம் வைக்கிறத நாங்க ரொம்ப வரவேற்கிறோம். ஏன்னா நாங்க விமர்சனங்கள் எங்கள் பேர வர்றதும் அதுக்கு தகுந்த பதிலளிப்பது எங்களுடைய கடமை என்கிற அடிப்படையில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் நாங்க சொல்லல. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியே ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கே முகவரி இல்லை, முகாந்திரம் இல்லை, போன்ற இந்த மாதிரி எல்லாம் சொல்ல போனா சொந்த முகவரியை இழந்து நிற்பது அதிமுக தான்.